இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 8:61. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளை சாலமோன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறது. ஆனால் சாலமோன் மற்றவங்களுக்கு புத்திமதி சொன்னது போல் அவன் நடந்துக்கலை. அவனோட கடைசி காலத்தில் முதிர் வயது வந்தபோது அவனோட அந்நிய தேவர்களை வழிபட்ட மனைவியோட பேச்சை கேட்டு அவனும் அந்நிய தேவர்களை வழிபட்டான். அவன் அப்படி செய்ய ஆரம்பித்ததுனால அடுத்தடுத்து வந்த தலைமுறைகளும் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வழிபடுறவங்களாம் மாறி போனாங்க. தேவனோட கோபத்துக்கு ஆளானாங்க. நாமளும் இப்படி தான் அட்வைஸ் ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஆனால் நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நாம் செய்கிற தப்புகள் நம்மளோட தலைமுறை அத்தனையுமே பாதிக்குது. இன்னும் சில பேர் வீடுகளில் அந்நிய தேவர்களையும் வழிபடுவாங்க, கர்த்தரையும் வழிபடுவாங்க. இவங்க இப்படி செய்கிறதுனால அவங்களோட பிள்ளைகளுக்கு யார் உண்மையான கடவுள்னு தெரியாமல் போயிடுது. அடுத்து அவங்களும் அந்நிய தேவர்களை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. தேவனை விட்டு யார் விலகுனாலும் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக வாழ முடியாது. நாம் இதில் சரியாக இருந்தால் தான் நாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க முடியும். நாமளே தப்பு செய்யும்போது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? அதனால் நாம் சரியாக இருந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். ஆமேன்.